On behalf of Serve Now Sri Lanka, it is my privilege to welcome you to participate in this united service. This service is made up of several video clips recorded at home on mobile phones by individuals from different churches island wide. It is my prayer that this service will be a giant step towards the formation of an interdenominational and international service of the body of Christ. Let's worship the Lord and glorify His name. அன்பான நல்ல கர்த்தாவே சுவாமி, இன்றைய ஒரு நாளை தந்து கர்த்தாவே எங்களை இவ்வளவாக ஆசிர்வதித்து இந்த நேரத்திலே ஜெபிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஒரு நல்ல வருடத்தை கொடுத்து கர்த்தாவே எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் ஆண்டவரை ஆசிர்வதித்து வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரை மேன்மேலுமாக மகளிர் சிநேகித சங்கத்திற்காக ஜெபிக்கிறோம். நீரே கூட இருந்து ஆசிர்வதிங்க, வழி நடத்துங்க சுவாமி. மேலுமாக இங்கே பணிபுரிகின்ற அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் கொடுத்திருக்கிறதான ஆண்டவரே இந்த பணியை ஆண்டவரே சிறப்பாகவும் ஆசீர்வாதத்துடனும் கிருபையுடனும் நல்லபடியாக செய்வதற்காக பலன் தந்தனும் கர்த்தாவே. முக்கியமாக இந்த உலகத்தின் அனைத்து காரியங்களும் சுவாமி உமது பாதத்திலே வைத்து வேண்டி ஜெபம் வேண்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வான், ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கிறதை பற்றி உலகத்திலே விக்கிரமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆனாலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருளென்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுக்கு மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசுசிப்படுகிறது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. எண்ணத்தினாலேனில் புசிப்பதினால் நமது ஒரு மேன்மையும் இல்லை, புசியாமல் இருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனர்களுக்கு தடுக்கலாக படித்து பாருங்கள். எப்படியெனில், அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிர கோவிலே பங்கியிருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாயிருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனம் உள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஆதலால் போஜனம் என் சகோதரருக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரருக்கு இடரல் உண்டாகாதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாக இருப்பேன். இது கடவுளின் திருவார்த்தை. மனதுருகும் ஐயா, மன்னிப்பை தாரும் ஐயா, மன்னர் இயேசுநாதரே என்னை தொடுமையா. மனதுருகும் ஐயா, அந்நாளை நினைவு கூர்ந்த அன்பின் தெய்வமே, அந்நாளை நினைவு கூர்ந்த அன்பின் தெய்வமே, இந்நாளில் என்னையும் நினைவு கூருமே, இந்நாளில் என்னையும் நினைவு கூருமே. சந்தோஷம் தாருமே, மன சஞ்சலம் தீருமே, சந்தோஷம் தாருமே, மனம் சஞ்சலம் தீருமே. மனதுருகும் ஐயா, மன்னிப்பை தாரும் ஐயா, மன்னர் இயேசுநாதரே என்னை தொடுமையா. மனதுருகும் ஐயா, நினிவேக்கு இறங்கி நீரே அழிவை மாற்றியே, நினிவேக்கு இறங்கி நீரே அழிவை மாற்றியே, இனியும் ஒரு விசை எனக்கு இறங்குமே ஐயா, இனியும் ஒரு விசை எனக்கு இறங்குமே ஐயா. விடுக்கண்ணை நீக்குமே, இன்றே விடுதலை தாருமே, விடுக்கண்ணை நீக்குமே, இன்றே விடுதலை தாருமே. மனதுருகும் ஐயா, மன்னிப்பை தாரும் ஐயா, மன்னர் இயேசுநாதரே
இழந்து போன ஆசீர்வாதம் கிருபை வரங்களை, இழந்து போன ஆசீர்வாதம் கிருபை வரங்களை, எழுந்துமே இவ்வேளையிலே திரும்ப தாருமே, எழுந்துமே இவ்வேளையிலே திரும்ப தாருமே. கர்த்தர் நாமம் உங்கிடவே தீய சாத்தானும் ஓடிடவே, கர்த்தர் நாமம் உங்கிடவே தீய சாத்தானும் ஓடிடவே. மனதுருகும் ஐயா மன்னிப்பை தாரும் ஐயா, மன்னர் இயேசு நாதரே என்னை தொடுமையா, மனதுருகும் ஐயா. பட்சித்த வருஷ விளைவை அழிப்பேன் என்றீரே, பட்சித்த வருஷ விளைவை அழிப்பேன் என்றீரே, விட்டு விட்ட ஆதி அன்பை மறுபடி தாருமே, விட்டு விட்ட ஆதி அன்பை மறுபடி தாருமே. பச்சமாய் வாருமே என்னை கட்டி அணைத்திடுமே, பச்சமாய் வாருமே என்னை கட்டி அணைத்திடுமே. மனதுருகும் ஐயா மன்னிப்பை தாரும் ஐயா, மன்னர் இயேசு நாதரே என்னை தொடுமையா, மனதுருகும் ஐயா. விருந்து சாலைக்குள்ளே என்னை அழைத்து செல்லுமே, விருந்து சாலைக்குள்ளே என்னை அழைத்து செல்லுமே. அருந்த வேதம் அன்பினையே அளவில்லாமலே, அருந்த வேதம் அன்பினையே அளவில்லாமலே. நெச கொடியும் வீசவே அசை நெசரை சேர்ந்திடுவே, நெச கொடியும் வீசவே அசை நெசரை சேர்ந்திடுவே. மனதுருகும் ஐயா மன்னிப்பை தாரும் ஐயா, மன்னர் இயேசு நாதரே என்னை தொடுமையா, மனதுருகும் ஐயா. மாற்கு 1 அதிகாரம் 21 வசனம் தொடங்கி 28 வசனம் வரை. பின்பு கப்பர்நகமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேதபாரகரைப் போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்துடைய அசுத்த ஆவிக்கு கட்டளை விடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. தேவனுக்கு ஸ்தோத்திரம். 4வது எபிபனி ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக, நாம் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாற்கு 1 அதிகாரத்தில் நிறுத்திய அதே இடத்திலிருந்து இந்த வாரம் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அதாவது மாற்கு 1 அதிகாரம் 21வது வசனம்
முதல் 28வது வசனம் உள்ள அந்த பகுதி. இயேசு கிறிஸ்து கப்பர் நகமிலே ஒரு ஜெப ஆலயத்திலே இருக்கிற ஒரு அசுத்த ஆவியை பிடித்த ஒரு மனிதனுடைய ஆவியை துரத்துகின்றார். அந்த கதையின் ஊடாக எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் என்ன பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே நான் இந்த அதிகாரத்தோடு கூட இருக்கிற மற்ற வேறு வசனங்களையும் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன். அந்த அதிகாரங்களை வாசிக்கும் பொழுதும் இந்த இடத்திலே உண்மையான தீர்க்கதரிசி குறித்தும் பொய்யான தீர்க்கதரிசிகளை குறித்தும் அங்கே கூறப்பட்டு உள்ளது. நான் நினைக்கிறேன் இந்த காலத்துக்கு நாங்கள் ஆராயும் ஓர் அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். ஏனென்றால் இன்று அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையை பொய்யான விதத்திலே கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனூடாக உண்மையான சத்தியத்துக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையும் அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். இயேசு கிறிஸ்துடைய காலத்திலும் கூட இப்படியாப்பட்ட பொய்யான படிப்பினைகள் காணப்பட்டதை நாம் இந்த அதிகாரங்களிலே நாங்கள் காண்கின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்து காரியங்களை உண்மையோடும் கூட வல்லமையோடும் கூட கற்றுக் கொடுத்தார். அதே போல அசுத்த ஆவிகளையும் அவர் வல்லமையோடு கூட அவர் விரட்டி அவர்களுக்குள்ள பாட்டை கொண்டு வந்தார். ஆகவே எபிஃபனியின் முக்கியமான ஒரு வேண்டுகோளாக நாங்கள் பகுத்தறிவும் அறிவை நாங்கள் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் புரிந்து கொள்ள, இந்த உலகத்திலே அநேக விதமான ஆன்மாக்கள் இருந்த போதிலும் அது தேவனுக்கென்று வேறு பிரிக்காவிட்டால் அந்த அனைத்து ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான ஆவிகளே. எதிராளி மிகவும் திறமையானவனும் அதே போல புத்தி உள்ளவனுமாய் இருக்கிறபடினால் எங்களுக்கு பகுத்தறிவு ஆவி மிகவும் கட்டாயமாக இருக்க வேண்டும். சத்தியத்தை நான் காண்பிக்கும் பொழுது அதை பிழையாக விதத்திலே அவர்கள் பாவிக்கின்ற பொழுது நாங்கள் தேவனுடைய வார்த்தையை குறித்து சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாம் பிழையான சத்தியங்களை கற்றுக்கொள்கிறோம். நாம் இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளுகின்ற போதும் கூட ஜபிக்க வேண்டும், எங்களுக்கு பகுத்தறிவின் ஆவி வேண்டும் என்று. அப்போது நாம் மார்க்கு 1 அதிகாரம் 21வது வசனத்திலே தொடங்கி அதில் என்ன சொல்கிறார் என்பதை குறித்து தெரிந்து கொள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்து அவர்களை அவரோடு கூட அழைத்து செல்கின்றார். கடந்த ஞாயிறு நாங்கள் கற்றுக்கொண்டதைப் போல அவர் ஞாயிற்றுக்கிழமையிலே அவர் ஜெப ஆலயத்திலே கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அவர் கற்றுக் கொடுக்கதை பார்த்து மனிதர்கள் வியப்படைந்தார்கள். ஏன் தெரியுமா? அவர் கற்றுக் கொடுக்கும்போது வல்லமையோடு கூட அவருடைய காரியங்களையும் அவர் வேதாகமத்தை குறித்தும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது மற்றவர்களைப் போல அல்லாமல் அவர் நியாயத்தை சரியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து வல்லமையோடும் கூட கற்றுக் கொடுத்தார் என்ற காரியத்தை குறித்து விவரமாக பேச வேண்டும். அவர் மற்ற ஆசிரியர்களைப் போல கற்றுக் கொடுக்கவில்லை என்ற பதமானது உங்களுக்கு ஓர் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கும். மற்ற ஆசிரியர்கள் நீதியை குறித்து எப்படி கற்றுக் கொடுத்திருப்பார்கள்? அவர்கள் கற்றுக் கொடுத்ததற்கும் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவருக்குள் இருந்த அந்த விசேஷமான காரியம் என்ன? அவருக்குள் இருந்த அந்த விசேஷ காரியம் அவர் உடுத்திருந்த அந்த ஆடையா என்ற கேள்வியும் அந்த ஒரு தூண்டுதலும் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கலாம். அதற்கான காரணம் அவர் ஒரு நல்ல தொடர்பாடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதாசிரியரா? நான் இப்போதும் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிற என்னுடைய மேல் படிப்புக்கான ஒரு பாடமாக கூட இந்த தொடர்பாடல் இருக்கிறது. அதனால் தொடர்பாடல் குறித்து அநேக விதமான வழிமுறைகளை குறித்து நான் இன்றும் கற்றுக்கொண்டு வருகிறேன். இயேசு கிறிஸ்துவைப் போல மிகவும் வல்லமையாக தொடர்பாடலை ஏற்படுத்தக்கூடிய அநேக விதமான தேர்ச்சி பெற்றவர்களை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு நபரிடம் நீங்கள் போய் எப்படி வல்லமையாக மக்களோடு நாங்கள் பேசுவதை குறித்து அவரிடத்தில் கேட்டுக்கொண்டால் அவர் எப்படி ஒரு வல்லமையாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்ற காரியத்தை உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துவார். உண்மையிலே அப்படியான ஒரு நல்ல வல்லமையான ஒரு பேச்சாளர் உருவாகுவதற்கு அவர் பேசும் விதமும் அல்லது அவருக்கு கதைக்கு இருக்கிற திறமையினாலும் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான வார்த்தையை விசுவாசமான முறையிலே நாங்கள் அதை அறிவிப்பதும் அதை குறித்து அதிகாரத்தோடு கூட அதை கற்றுக் கொடுப்பதனால் ஆகும். விசேஷமாக நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய காரியமும் அதுவாகவே இருக்கிறது. இன்னும் பலவிதமான தொடர்பாடல் முறைகள் இருந்த போதிலும் சரியான உண்மையான தொடர்பாடல் முறை இதுவாகும். அதாவது எந்த ஒரு கலப்படமும் இல்லாத பரிசுத்தமான வார்த்தையை அந்தபடியே மனுஷரிடத்தில் கொண்டு செல்வது ஆகும்.
இதே நிலைமைதான் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த ஆவிக்குரிய தலைவர்களுக்கும் இருந்த பெரிய பிரச்சனையாக காணப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை விசுவாசமான முறையில் அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. இதனால் தான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கும் பொழுதும் பிரசங்கம் பண்ணும் பொழுதும் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இடையிலான ஒரு பெரிய வேறுபாடும் வல்லமையாக மனிதனுடைய வாழ்க்கையை தொடுதலும் காணப்பட்டது. அவருடைய இந்த மாறுபாட்டான தேவனுடைய வார்த்தையை கேட்டு அங்கே இருந்த ஒரு அசுத்த ஆவி பிடித்த மனுஷன் அவன் அங்கே கதறத் தொடங்குகிறான். அந்த நேரத்திலே அந்த மனுஷன் இருந்தது அந்த அசுத்த ஆவி ஆகும். கணமே அந்த மனுஷன் கதறத் தொடங்கி, நாசரேயராகிய இயேசுவே, ஏன் நீர் இங்கு வந்தீர்? உமக்கு என்ன வேண்டும்? ஏன் இந்த இடத்திலே எங்களை அழிக்க வந்தீர் என்று அவரை பார்த்து கதறத் தொடங்கினார்கள். அந்த அசுத்தாவி அறிந்திருந்தால் அவருக்குள்ளே இருப்பது பரிசுத்த தேவனுடைய அந்த நபர் என்று. இப்பொழுது இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஏனென்றால் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்தவர்கள் ஒரு சிறு கூட்டமாகவே இருந்தார்கள். இப்பொழுது அவரை குறித்து அறிந்தவர்கள் அதிகமாகின்றார்கள். இப்பொழுது அவர் ஊழியத்தை தொடங்கும் பொழுது பிசாசுகள் கூட அவர் யார் என்பதை குறித்து அவர்கள் தெரிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார். நான் ஏன் இந்த விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று உங்களுக்கு கூறினேன் என்றால், சாத்தான் அறிந்திருந்தான் அந்த இடத்தில் இருந்த மற்ற எல்லோர்களையும் விட இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து. பின்பு இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய சீஷர்களிடத்தில் நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று விசாரிக்கிறார். இயேசு கிறிஸ்து மெசியஸ் என்பதை குறித்து சரியாக தேவன் வெளிப்படுத்தியது பேத்ருசுக்கு ஆகும். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் என்றும் இந்த உலகத்தையே ரட்சிக்க வந்தவர் என்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருக்கு வெளிப்படுத்தி இருந்தார். இத்தனை வெளிப்பாடுகள் இருந்தும் அதை குறித்து சரியான ஒரு தெளிவான விளக்கம் பேத்ருசுக்கு இருக்கவில்லை. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், சாத்தான்கள் இயேசு கிறிஸ்துவை யார் என்று அறிந்திருந்தாலும் அதனால் அறுத்தப்படுவதில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அவருடைய காரியங்களை அவர்கள் அறிவிப்பார்கள் என்று. ஆனாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து சத்தியத்தை குறித்து அவர்கள் பயந்திருந்தார். யாக்கோபுடைய புத்தகத்திலே இதே காரியத்தை தான் யாக்கோபும் கூறியிருக்கிறார்கள். சாத்தான்கள் கூட இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து அறிந்து அவரை குறித்து சாட்சி கூறியிருக்கிறார்கள். அது ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு கூறப்போவதும் இல்லை. அவர்கள் அறிந்திருந்து அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொள்ளப் போவதும் இல்லை. அவர்கள் மூலமாக அவர்களுக்கு அது ரட்சிப்பும் கிடைக்கப் போகிறதில்லை. அதே போல் அவர் மற்றவர்களுக்கும் அதை அவர்கள் வெளிப்படுத்த போகிறதும் இல்லை. அதனால் இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை விடவும் மேலான ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டு அவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போது நாம் 25வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே ஜெப ஆலயத்தில் இருந்த அசுத்தாவி பிடித்த மனிதன் மேல் அந்த அசுத்தாவி நிழலாடி அங்கே அவன் கதைக்க ஆரம்பிக்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனை அதட்டுகிறார். அப்பொழுது அவன் மௌனம் அடைகின்றான். அப்பொழுது இயேசு அவனுக்கு கட்டளையிடுகிறார், அந்த அசுத்தாவியை வெளியே வரும்படி. அப்பொழுது அவன் நடுக்கம் அடைந்து மிகவும் சத்தத்தோடு கூட அந்த அசுத்தாவி வெளியே வருகிறது. இதை அநேகர் புதுமையாக பார்த்து கொண்டிருக்கிறார். இது எப்படி நடந்தது? இது ஒரு புதிய படிப்பினையா? இவர் எப்படி இவ்வளவு வல்லமையாக கிரியை செய்கிறார்? இவர் எப்படி அசுத்தாவிகளுக்கெல்லாம் கட்டளை இடுகின்றார் என்று இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒவ்வொரு விதமாக கதைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய இந்த சுவிசேஷமானது கலிலேயா பூராகவும் மிகவும் வேகமாக பரவியது. இந்த இடத்துல எங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல காரியத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்னவென்றால், அசுத்தாவியை அவர் எப்படி கையாண்டார் என்பது மாத்திரமல்லாமல் அவர் எப்படி ஒரு மனிதனை சரியான பாதைக்கு காண்பிக்கின்றார். இயேசு கிறிஸ்து உலகுக்கு வந்தது கெட்ட காரியங்களுக்கு முகம் கொடுக்க அல்ல, கெட்ட காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற மனிதர்களை விடுதலையாக. நாங்கள் இப்பொழுது பார்த்தது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு அழகான கதை. இந்த கதையை பார்க்கும் பொழுது 2 விதமான சத்தியங்களை நாம் அவருடைய வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் நாங்கள் காண்கின்றோம். இயேசு கிறிஸ்து மனுஷர்களை புறக்கணிக்கவில்லை, அவர்களை மீட்டுக்கொண்டு அவர்களை சரியான பாதையிலே அவர்களை காண்பித்தார். அத்தோடு கூட மனிதர்களை சுகப்படுத்தினார். மனுஷர்களை கெட்ட ஆவிகளிடத்திலிருந்து அவர் காப்பாற்றினார். ஆகவே என்னுடைய ஜெபமும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஏதாவது ஒரு அதிகாரத்துக்கு அல்லது வல்லமைக்கு நீங்கள் அடிபணிந்தவராக இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை கொண்டு அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக விடுதலை அடைய வேண்டும் என்பதை உங்களோடு கூட
செலவழித்த இந்த நேரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதோடு கூட உங்களோடு கூட ஜெபிக்கவும் நான் ஆசைப்படுகிறேன். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவினாலே வராத எல்லா வார்த்தைகளையும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து செலவழித்த இந்த காலத்தை தேவனுக்கு நாங்கள் வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். உண்மையிலே இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து வராத பிழையான ஆவிக்குரிய காரியங்களிலிருந்து எங்களை தேவன் விடுதலையாக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் வல்லமைக்காகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே இருக்கிற வல்லமைக்காகவும் உமக்கு நன்றி. உங்களுடைய பரிசுத்தமான வசனத்துக்காகவும் உம்முடைய படிப்பினைக்காகவும் நன்றி. உங்களுடைய ஜனங்களாகிய எங்களுக்கு உம்முடைய பகுத்தறிவின் ஆவியை எங்களுக்கு கொடுக்கும்படியாகவும், அதே போல சரியான காரியத்தை நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறந்தள்ளும்படியாகவும், எங்களுக்கு விரோதமாக வருகிற வல்லமையான காரியங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படியும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நீர் எங்களாலே ஆட்கொள்கின்ற பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே எங்களை முழுமையாக நிரப்பும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளிலே கூறுவது போல இந்த உலகத்திலே அநேக ஆவிகளும் அநேக ஆசிரியர்களும் பொய் தீர்க்கதரிசிகளும் இருக்கின்றார்கள். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் ஊடாக எங்களுடைய ஆவிகளுக்கு கிடைக்கிற வார்த்தையை அதை அறிந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தார்கள். இப்பொழுது நாம் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்றவர்களாக இருக்கின்றோம். இயேசுவே, எங்களுக்கு உமக்கு கீழ்ப்படிய ஆசையாக இருக்கிறது. அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம்: பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து எங்கள் அனைவரதும் கர்த்தராக மாற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதாக. தேவனே, ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, அநாதி வானம் உம்மை கொள்ளாதே. அநாதி தேவனே, நித்திய நித்தியமானவர், அநாதி காலம் உம்மை வாழ்த்தி போற்றுவே. அநாதி தேவனே, நித்திய நித்தியமானவர், அநாதி காலம் உம்மை வாழ்த்தி போற்றுவே. நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே, மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே. நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே, மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே. இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு, இயேசுவே உம் சித்தம் செய்வேனே. இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு, இயேசுவே உம் சித்தம் செய்வேனே.
சேவிப்பவரும் ஆட்கொண்ட நாதனும் ஜீவாதிபதியும் இரவுக்கு யாரி வேளையில் எந்தன் வைத்தியனும் நீரன்றோ வேதனை வேளையிலும் ஔஷதம் நீரே யாரி வேளையில் எந்தன் வைத்தியனும் நீரன்றோ வேதனை வேளையிலும் ஔஷதம் நீரே நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவே உம் சித்தம் செய்வேனே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவே உம் சித்தம் செய்வேனே உலர்ந்த அஸ்திகள் உயிரடைந்துமே உலர்ந்த அஸ்திகள் உயிரடைந்துமே மாபெரும் சேனையாய் நின்றதுவே உயிர்ப்பித்தென்னை வல்ல வீரனாக மாற்றி உன்னத ஆவியாலும் மூடுயர்த்திடும் உயிர்ப்பித்தென்னை வல்ல வீரனாக மாற்றி உன்னத ஆவியாலும் மூடுயர்த்திடும் நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவே உம் சித்தம் செய்வேனே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவே உம் சித்தம் செய்வேனே இன்னும் ஒரு தரம் அசைத்திடும் போது இன்னும் ஒரு தரம் அசைத்திடும் போது உண்டாக்கப்பட்ட சாயலாகுவே அக்ஷயரீசுவே உம் சாயலில் வளர்ந்துமே அக்ஷய ரூபனாகி நித்தியம் சேவிப்பே அக்ஷயரீசுவே உம் சாயலில் வளர்ந்துமே அக்ஷய ரூபனாகி நித்தியம் சேவிப்பே நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவே உம் சித்தம் செய்வேனே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவே உம் சித்தம் செய்வேனே பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரை சுவாமி ஒரு நாளிலும் கூட ஆண்டவரை சுவாமி இந்த காணொலி வழியாக நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரை சுவாமி இந்த நாளிலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உடைய பாடல்களை பாடி அப்பா உங்களை துதிக்க பரிசுத்த ஆவியானவரை உடைய வார்த்தைகளை கேட்க ஆவியானவரை இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த காணொலி மூலமாக ஆண்டவரை ஒன்று சேர்த்த அந்த பெரிதான கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை விசேஷமாக இந்த நாளிலே அநேகருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறபடியாக நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரை இந்த ஆராதனை தொடக்கம் முதல் இறுதி வரை எங்களோடு கூட ஆவியானவரை நீங்கள் இடைப்பட்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரை இதில் பங்கு பெற்று ஒவ்வொருவருடைய கரத்திலே தரைமட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எந்தெந்த வீடுகளில், எந்தெந்த தேசங்களில், எந்தெந்த நாடுகளில் ஆண்டவரே சுவாமி அப்பா இந்த ஆராதனை ஆண்டவரே சுவாமி காணொலி வழியாய் பார்த்தார்கள் அந்த ஒவ்வொரு வீட்டுகளில் நம்முடைய பிரசன்னம், நம்முடைய வழிநடத்துதல், நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய அபிஷேகம் கடந்து செல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்தரை இறுதி வரை நம்முடைய பரிசுத்த ஆவியானவர்கள் ஒவ்வொருவரை வழிநடத்தினபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக தேவதாசனோடு கூட இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய வார்த்தையை கொண்டு வருகிற பொழுது நம்முடைய ஆவியானவர் கிரியை செய்தபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையினால் இன்று போஷிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய கரத்திலே
வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்ப ஆண்டவரே இந்த நாளிலே தேவன் கிருபை செய்யும்படி நாங்கள் சுபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, கடைசி நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் நாட்கள் ஆண்டவரே மிக விரைவில் வரப்போகிறது பரிசுத்தரே. இன்றைய நாட்களிலும் தேவ கிருபை ஒவ்வொருவரை தாங்கிக் கொள்ளும்படி நாங்கள் சுபிக்கிறோம். பரிசுத்தரே, விசேஷமாக ஆண்டவரை இந்த கொரோனா வியாதினால் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே சுவாமி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்திலே தரை மட்டும் தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து சுபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே சுவாமி, நீர் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய அபிஷேகத்தினாலே மூடி மறைத்து உங்களுடைய இரத்த கோட்டைக்குள் வைத்து உங்களுடைய செட்டையின் மறைவில் வைத்து கண்மணி போல காத்துக்கொள்ளும்படி நாங்கள் சுபிக்கிறோம். உண்மை அறியாத மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களில் உங்களுடைய அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே உடைய தேவ ஜனங்கள் எழுந்து பிரகாசிக்க உலகத்துக்கு ஒளியாய் உப்பாய் வெளிச்சமாய் இருக்க தேவன் கிருபை செய்ய பரிசுத்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உமக்காக எழுந்து ஆண்டவர் இந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த நாட்களிலே தேவன் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தரே, இந்த நாட்களிலே தேவ கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மீண்டுமாய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, மீண்டுமாய் ஒரு ஆராதனையில் நாங்கள் பங்கு பெற்றிருந்த அந்த நேர நிமிடம் வரை தேவ கிருபை வழிநடத்துதல் பரிசுத்த ஆவியானுடைய கிருபை எங்களால் ஒவ்வொருவரும் கூட விசேஷமாக ஆண்டவர் அந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுள்ள ஆண்டவரை ஒவ்வொருவருடைய குடும்பத்தாரும் ஆண்டவரே சுவாமி தனிப்பட்ட நபரோடும் ஆண்டவரை இருந்து வழிநடத்திக் கொள்ள வேண்டும் என்று எல்லாவற்றையும் எங்களச்சக்கும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் தேவனுடைய மகா அன்பினாலும் பரிசுத்தாவி ஐக்கியத்தினாலும் சமாதானத்தினாலும் இன்றும் என்றும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.